ஒரு சிறிய நகரத்தில் பால் மற்றும் ரூத் என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். திருமணமான முதல் சில ஆண்டுகள் அவர்களுடைய இல்லம் சிரிப்பாலும் அன்பாலும் நிறைந்திருந்தது. காலை ஜெபம், மாலை உரையாடல், சிறு நடைபயணங்கள் எல்லாமே இனிமையாக இருந்தது. ஆனால் காலம் நகர்ந்தது. பாலுக்கு வேலைச் சுமை அதிகமானது. ரூத்துக்கு குடும்பப் பொறுப்புகள் பெருகின. பேசும் நேரம் குறைந்தது. புரிதல் மெதுவாக மங்கியது. ஒரு நாள் சிறிய விஷயத்தில் தொடங்கிய வாக்குவாதம் இருவரையும் மௌனத்துக்குள் தள்ளியது. அன்றிரவு ரூத் தனியாக அமர்ந்து வேதாகமத்தை திறந்தாள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். மத்தேயு 19:6. அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. நம்முடைய அன்பு குறைந்து விட்டதா, அல்லது நாம் பராமரிக்க மறந்துவிட்டோமா என்று அவள் எண்ணினாள். புரிதலும் மரியாதையும். அடுத்த நாள் ரூத் அமைதியாக பாலிடம் சொன்னாள். நீங்க சோர்வா இருக்கிறத நான் கவனிக்கிறேன். உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. அந்த ஒரு வாக்கியம் பாலின் மனதை உருகச் செய்தது. அவனும் தன் வேலை அழுத்தங்களை மனம் திறந்து பேசினான். அன்று முதல் நான் என்ற சொல்லை விட நாம் என்ற சொல்லுக்கு இடம் கொடுத்தார்கள். மனம் திறந்த உரையாடல். ஒவ்வொரு இரவும் 10 நிமிடம் மொபைல் இல்லாமல், டிவி இல்லாமல் இருவரும் பேசத் தொடங்கினார்கள். சில நாட்கள் சிரிப்பு, சில நாட்கள் கண்ணீர். ஆனால் மௌனம் இல்லை. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் கோபம் தணியக் கடவது. எபேசியர் 4:26. அன்பை வெளிப்படுத்துதல். ஒரு நாள் பால் ரூத் செய்த உணவை சாப்பிட்ட பின் சொன்னான், இன்னைக்கு சமையல் ரொம்ப ருசி, நன்றி. அந்த ஒரு நன்றி ரூத்தின் நாளை அழகாக்கியது. ரூத்தும் அவனுக்காக ஒரு சிறிய கடிதம் எழுதினாள். நீங்க என்னோட வாழ்க்கைத் துணை மட்டுமல்ல, என் ஆசீர்வாதம். அன்பு சொல்லிலும் செயலிலும் வெளிப்படத் தொடங்கியது. நம்பிக்கையும் நேர்மையும். இருவரும் ஒருவரிடமிருந்து எதையும் மறைக்காமல் வாழ முடிவு செய்தார்கள். சிறிய உண்மைகளும் பெரிய நம்பிக்கையை கட்டியது. உண்மையே உறவின் உயிர். ஒன்றாக செலவிட்ட நேரம். வாரத்தில் ஒரு நாள், ஈவன் ஒரு எளிய நடைபயணம், அவர்களுக்கே உரிய நேரம். அந்தச் சிறு நேரங்கள் பெரிய இடைவெளிகளை நிரப்பின. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. நீதிமொழிகள் 5:18. மன்னிக்கும் மனம். ஒரு நாள் பால் கடுமையாக பேசிவிட்டான். அவன் வருந்தினான். ரூத் சொன்னாள், நான் உங்களை மன்னிக்கிறேன், ஏன்னா கிறிஸ்து நம்மை மன்னிச்சார். அந்த மன்னிப்பு அவர்களுடைய உறவை மீண்டும் மலரச் செய்தது. இக்கட்டான நேரத்தில் உறுதுணை பாலின் வேலையில் சிக்கல் வந்தபோது ரூத் அவனுடைய கையை பிடித்து சொன்னாள், நான் உங்க கூட இருக்கேன், எதுவாயினும் சேர்ந்து சமாளிப்போம். அந்த வார்த்தைகள் அவனுக்கு புதிய தைரியமாக மாறின. இருவர் ஒருவரிலும் நலமாயிருப்பார்கள். பிரசங்கி 4:9. முடிவு. இன்று பால் ரூத் இல்லம் பரிபூரணமல்ல, ஆனால் அன்பால் பராமரிக்கப்படும் இல்லம். அவர்கள் உணர்ந்த ஒரு உண்மை, அன்பு தானாக நிலைப்பதில்லை, தினமும் அதை வளர்க்க வேண்டும். புரிதல், மரியாதை, மன்னிப்பு, நம்பிக்கை, இந்த விதைகள் தூவப்பட்டபோது அவர்களுடைய இல்லம் பரலோகத்தின் ஒரு சிறு துளியாக மாறியது.